இருக்கிறது என்றதை பற்றி வினி ராஜராஜன் உங்களுக்கு விளங்கப்படுத்துவா. ஓவர் டு யூ வினி. எல்லாருக்கும் வணக்கம். என் பேர் வினி. நாங்கள் இன்றைக்கு ஸ்பாட்டிஃபை என்ற ஆப் என்னென்ன எல்லாம் இருக்கு, அதை எப்படி டவுன்லோட் பண்ற எல்லாத்தை பற்றியும் இன்றைக்கு நாங்கள் லேர்ன் பண்ண போறோம். ஸ்பாட்டிஃபை என்றா முதல்ல என்ன? ஸ்பாட்டிஃபை என்றா அது ஒரு டிஜிட்டல் மியூசிக் சர்வீஸ். அதுல நிறைய தமிழ் பாடல்கள், பாட்காஸ்ட்கள் அதை பற்றி நான் பேர்ந்து கதைப்பேன். நிறைய ஆடியோ புக்ஸ், நிறைய விஷயம் இருக்கு. எல்லா லாங்குவேஜஸ்லயும் இருக்கு, தமிழ்லயும் இருக்கு. அப்ப அதை பற்றி நாங்க பேர்ந்து ஸ்பெசிஃபிக்கா பார்ப்போம். ஸ்பாட்டிஃபை வந்து உங்களோட மொபைல் ஃபோன்ஸ்லேயும் இல்லாட்டி கம்ப்யூட்டர்லேயும் ஐபேட்ல எந்த டிவைஸ் ஆனாலும் நீங்க பாவிக்கலாம். வெப் ப்ரௌசர் இல்லாட்டி டவுன்லோட் பண்ணியும் பாவிக்கலாம். அதுல நான் உதாரணத்துக்கு சொல்றேன், இளையராஜா இந்த சாங்ஸ், கேஎஸ் சித்ரா இந்த சாங்ஸ், எஸ்பிபி சார் இந்த சாங்ஸ், நிறைய நிறைய பாடல்கள் இருக்கு. மற்றது நாங்க சாங்ஸை விட, பாடல்களை விட அதுல பாட்காஸ்ட்களும் இருக்கு. பாட்காஸ்ட்னா ஒரு ஆடியோ ப்ரோக்ராம். அதுல 2 ஆட்கள் கதை கொண்டிருப்பினம், கான்வர்சேஷன்ஸ் நடக்கும். நிறைய டாபிக்ஸை பற்றி கதைப்பினம், அதாவது நியூஸ், எஜுகேஷன், ஹெல்த், மற்றது என்டர்டெயின்மெண்ட், அது மாதிரியான நிறைய டாபிக்ஸை பற்றி இவியல் கதைப்பினம். அதை நாங்க அடுத்த சில ஸ்லைட்ஸ்ல பார்ப்போம். ஃபர்ஸ்டா ஸ்டார்ட் பண்றதுக்கு நாங்க ஸ்பாட்டிஃபையை டவுன்லோட் பண்ணுவேன், இல்லாட்டி வெப் ப்ரௌசர்ல யூஸ் பண்ணுவேன். எப்படி இது செய்யறேன்டா, இந்த லெஃப்ட்ல இருக்கிற கியூஆர் கோடை நீங்க ஸ்கேன் பண்ணா அதை நீங்க டவுன்லோட் பண்ணலாம். இந்த கியூஆர் கோட் இல்லாட்டி ரைட்ல இருக்கிற கியூஆர் கோடை ஸ்கேன் பண்ணா அது உங்களுக்கு வெப் ப்ரௌசர்ல யூஸ் பண்ணக்கூடிய மாதிரியான ஒரு லிங்க். அப்ப உங்களுக்கு எது முடியுமோ, உங்களுக்கு ஆப்பை டவுன்லோட் பண்ண முடியுமெண்டா நீங்க லெஃப்ட்ல இருக்கிற கியூஆர் கோடை ஸ்கேன் பண்ணுங்க. இல்லாட்டி வெப் ப்ரௌசர்லயே செய்ய முடியுமெண்டா நீங்கள் ரைட்ல இருக்கிற கியூஆர் கோடை செய்யுங்க. 2 ஒன்றுதான். இப்ப கொஞ்சம் டைம் கொடுக்குறேன். நீங்க டவுன்லோட் பண்ண முடியுமெண்டா செய்யுங்க. இல்லாட்டி ஏதாவது கொஸ்டின்ஸ் இருந்தா இப்ப கேட்கலாம், இல்லாட்டி பிரேக் அவுட் செஷன்லயும் கேட்கலாம். நீங்க உங்களோட போனை எடுத்து கேமரா ஆப் ஓபன் பண்ணா இதை ஸ்கேன் பண்ணலாம். உங்களுக்கு ரைட்ல இருக்கிற கியூஆர் கோட் ஈஸியா இருக்கும்னு நினைக்கிறேன். அப்ப நீங்க வெப் ப்ரௌசர்லயே இதுல இந்த கியூஆர் கோட் வேலை செய்யுதா உங்களுக்கு? எல்லாருக்கும் அது ஓகேயா இருக்குதா, இல்லாட்டில் ஹெல்ப் வேணுமோ? வீடியோ போட்டு இருக்கிற ஆக்கள்ன்ற பார்த்தால் ஏதோ செய்கிறீங்கன்னு விளங்குது. ஸோ நான் நினைக்கிறேன் நீங்கள் டவுன்லோட் பண்ணுறீங்கன்ட்டு. எதுவும் ஸ்ட்ரகிள் இருந்தால் அன்மியூட் பண்ணிட்டு ஒருக்கா சொல்லலாம் நீங்கள். இல்லாட்டில் எல்லாத்தையும் கவனிச்சுட்டு அந்த பிரேக் அவுட் ரூமுக்கு போகக்குள்ளையும் நீங்கள் உங்களுக்கு ஸ்பெசிஃபிக் கொஷின்ஸை கேட்கலாம். இப்போ டவுன்லோட் பண்ணக்குள்ள இருக்கிற ஸ்ட்ரகிள். செஞ்சிலக்ஷ்மி ஆண்டி, எனக்கு போன்லயே வந்து ஸ்பாட்டிஃபைன்னு ஒரு ஆப் இருக்கு, அதை யூஸ் பண்ணிக்கலாம் தானே? அதை யூஸ் பண்ணலாம். ஏற்கனவே நீங்க சைன் அப் பண்ணிட்டீங்களா அதுல? இல்லாட்டி ஆமா, அப்புறம் அதே யூஸ் பண்ணலாம். ஓகே, தேங்க்யூ. ஓகே. கேள்வி கொஸ்டின்ஸ் இல்லையா நாங்க அடுத்ததுக்கு போவோம், இல்லாட்டி பிரேக் அவுட் செஷன்லயும் கேட்கலாம் நீங்க. அடுத்தது வந்து நீங்க அந்த கியூஆர் கோடை ஸ்கேன் பண்ண பிறகு இப்படி ஒரு பேஜுக்கு தான் உங்களை கொண்டு போகும். அதுல வலது பக்கத்துல மேல சைன் அப் பண்ற ஒரு பட்டன் இருக்கு. அதை நீங்க பிரஸ் பண்ணினா ரைட் ஹேண்ட் டாப்ல உங்களுக்கு இந்த மூன்றும் உங்களுக்கு வரும்.
லெஃப்ட்ல இருக்கிறது தான் இம்பார்ட்டன்ட். நீங்க வந்து உங்களோட இமெயில் அட்ரஸ், நீங்க பாவிக்கிற இமெயில் அட்ரஸை ஃபர்ஸ்டா போட்டுட்டு நெக்ஸ்ட்ன்ற பட்டனை அனுப்புங்க, ப்ரெஸ் பண்ணுங்க. ஆனா இதுல ஃபேஸ்புக் ஆப்பிள்லேயும் சைன் அப் பண்ணலாம். ஆனா உங்களுக்கு இமெயில சைன் அப் பண்றது தான் ஈஸியா இருக்கும்னு நினைக்கிறேன். அப்ப இமெயிலே போட்டா உங்களுக்கு ஈஸியா இருக்கும். மற்றது உங்களுக்கு ரிமெம்பர் பண்ணக்கூடிய, ஞாபகத்துல வச்சிருக்கக்கூடிய பாஸ்வேர்ட் ஒன்று இங்க போடுங்க. 10 கேரக்டர்ஸ் இருக்கணும். நம்பர்ஸா இருக்கலாம், இல்லாட்டி லெட்டர்ஸா இருக்கலாம். ஆனா 10 இருக்கணும். அதுக்கு உங்களுக்கு எந்த பாஸ்வேர்டும் போடலாம். ஆனா திருப்பி லாகின் பண்ணிக்க அந்த பாஸ்வேர்டு உங்களுக்கு ரிமெம்பர் பண்ணி வச்சிருக்கணும். அந்த பாஸ்வேர்ட் நீங்க போட்ட பிறகு கடைசி ஸ்டெப் வந்து உங்களோட பெயரும் டேட் ஆஃப் பர்த், நீங்க பிறந்த தேதி, மாசம், மற்றது வருஷத்தை போடணும். மற்றது உங்களோட ஜெண்டர், அதெல்லாம் ப்ரெஸ் பண்ணினா நெக்ஸ்ட் ப்ரெஸ் பண்ணா அவ்வளவுதான் வேலை உங்களுக்கு சைன் அப்புக்கு. இந்த மூன்றுலயும் ஏதாவது கேள்வியால் இருந்தா இங்க கேட்கலாம். இதுதான் வெரி இம்பார்ட்டன்ட் ஸ்டெப் இதுக்கு. யாரும் செய்யறீங்கன்னா அது சரியா வருதுன்னாலும் சொல்லுங்க. அப்ப மெட்டாக்களுக்கு செய்யறதுக்கு ஈஸியா இருக்கும். ஏதாவது கேள்வி இருக்கா? கொஸ்டின்ஸ்? டவுன்லோட் பண்ணியாச்சுது. ஆனா பாஸ்வேர்ட் என்னடா கேட்கல, பாஸ்வேர்ட் இல்லாம நெக்ஸ்ட் ஸ்டெப்புக்கு போயிட்டுது. இப்ப இது எப்படி உங்களுக்கு தெரியுதா ஏதாவது? ஓ, தெரியுது எல்லாம். ஓகே, அது அப்படி என்ன? ஓகே ஓகே. கூகுளால சைன் அப் பண்ணினாலும் தெரியல. ஓ, அதான். ஓ, கூகுள் தான். கூகுள் தானே எல்லா டீட்டெயில்ஸும் எல்லாரும் அனுப்புவாங்க. அப்படி ஒரு செக்யூரிட்டி இது ஒன்று இல்ல, பெட்லாக் இல்ல தானே அதுக்கு? இல்ல இந்த ஆப்புக்கு ஒரு பிரச்சனையும் இல்ல, செக்யூரிட்டி பிரச்சனையும் இல்ல. ஓகே, ரைட். இதுல நீங்க உங்களோட டீடைல்ஸ் ஒன்றும் உள்ளுக்குள்ள இந்த ஆப்ல நீங்க உங்களோட டீடைல்ஸ் ஒன்றும் போட மாட்டீங்க. இருக்கிற பாட்டுகளோ பாட்காஸ்டோ அல்லாட்டி மற்ற இதெல்லாம் நீங்க ஆக்சுவலி கேட்கத்தான் போறீங்க, யூஸ் பண்ணத்தான் போறீங்க. இப்ப மற்ற சில வேற ஆப்புகள் மாதிரியா நீங்க உங்களோட இன்ஃபர்மேஷனை கொடுக்க வேண்டி இருக்கும். வேற கிரெடிட் கார்டு இன்ஃபர்மேஷன், இப்போ அமேசான் அப்படி பர்ச்சேஸ் பண்றீங்கன்னு சொன்னா அந்த டீட்டெயில்ஸ் எல்லாம் கொடுப்பீங்க. அப்ப கொஞ்சம் செக்யூரிட்டி நீங்க கவனமா இருக்கணும். இந்த ஸ்பாட்டிஃபையை பொறுத்த வரையில நீங்க ஆக்சுவலி அதுல ஒண்ணுமே செய்ய போறது இல்லை, இருக்கிறத நீங்க யூஸ் பண்ண போறீங்கன்னு வழியா கணக்க பயப்பட தேவையில்லை. ஓகே, என்னோட இதுல பாஸ்வேர்டு அது அப்புறம் தான் நெக்ஸ்ட்டுக்கு. ஆனா யூ டோன்ட் ஹேவ் டு கிவ் த பாஸ்வேர்டு ஸ்ட்ரைட் அவே, யூ கேன் கோ டு த நெக்ஸ்ட் இல்லையா, போயிடலாம் இல்லையா? இப்ப அவர் சொன்ன மாதிரி எனக்கும் அப்படிதான் வந்திருக்கு ஸ்கிரீன்ல. பாஸ்வேர்டு கிரியேட் பாஸ்வேர்டுன்னு வந்திருக்கு. பட் அட் த சேம் டைம் நான் அந்த பாஸ்வேர்டை போடாம நெக்ஸ்ட்க்கு வந்துட்டுது. ஸோ தட் மீன்ஸ் யூ கேன் ஸ்கிப் அண்ட் கோ டு நெக்ஸ்ட். அதை கிளிக் பண்ணல நான். இன்னும் நெக்ஸ்ட்ல கிளிக் பண்ணா வரும் போல எல்லாம் இவர் சொன்ன மாதிரி பாட்டுகள் எல்லாம் வரக்கூடும். அதுல நான் இன்னும் கிளிக் பண்ணல, சும்மா அதை கேட்கிறேன் உங்கள்ட்ட. கிளிக் பண்ணி பார்க்கவா? பாஸ்வேர்டுன்னா வர வேணும், நீங்க ஒரு ட்ரை பண்ணுங்க. அப்படின்னா இல்லையா திரும்ப தானே விடுது இல்ல என்னையா? யா, it's not allowing me. Yeah, so I'll have to put I can put any password, ana remember that, no, I'll have to remember இல்லையா? போய் பாஸ்வேர்டையும் போடலாம் தானே ஏதாவது? என்னன்னாலும் போடுங்க. 10 characters, ஒரு லெட்டர் and ஒரு நம்பர். So every time when I want to open it, நான் அந்த பாஸ்வேர்டை போடணும் இல்லையா? ஓகே, நான் அதை விட்டுறேன். So I will listen to the other things. Okay, அதுக்கு போகல, ஸ்பாட்டிஃபைக்கு போகல. நான் இப்ப எனக்கு என்னைய பிடிச்சி வச்சுட்டாங்க. அந்த இதுல ஒவ்வொரு நாளும் ஸ்கேம் கால்ஸ் வந்து கொண்டே இருக்குது. they are trying in different ways. they are 02லயும் வருது, அப்புறம் இங்க லோக்கல்லயும் வந்து கொண்டிருக்கு. so I'm not answering. so they are trying their level best to get my voice. Yeah, I'm not even giving my voice.
Sarojini auntie, that's so I think அது ஒரு separate issue. Probably Yeah. அதுக்கும் Spotify-க்கும் சம்பந்தம் இல்லை. So it's all right. Okay. It's optional. நீங்கள் Yeah. வேணும்னால் இதுல கவனிக்கலாம் என்ன செய்யறேன்னு. You don't need to use in the software Yes, yes, app if you don't like yes, it. Yeah. yes, dear. அதுதான் எல்லாம் I want to watch and listen, and then later on I will join in that. Yeah. Okay? Makes sense. Okay, thank you. Alright, maybe வினி நாங்க அடுத்த இதுகளுக்கு போயிட்டு இப்போ இந்த என்ன பிரேக் அவுட் செஷன்ல நாங்கள் ஒன் பார்க்கலாம் என்ன Okay, என்ன sure. செய்யணும். Yeah. ஓகே. அப்ப நீங்க சைன் அப் பண்ணிட்டீங்கன்னா நீங்க இப்படி ஒரு பேஜுக்கு உங்களுக்கு அது கூட்டிட்டு போகும். அப்ப இந்த லெஃப்ட் டாப்ல இளையராஜா இல்லாட்டி உங்களுக்கு பிடிச்ச மியூசிக் கம்போசரோ மியூசிக் ஆர்டிஸ்டோ அவையில் இந்த பேரை போட்டா உங்களுக்கு நிறைய பாடல் அவையில் பாடின பாடல்கள் தான் அதுல வரும். அப்ப நான் உங்களுக்கு நேரடியாவே காட்டுறேன். இதுல இளையராஜா என்று போட்டா இது வருது. இதுல பிரஸ் பண்ணா இளையராஜாண்ட எல்லா பாடலும் இதுல இருக்கு. நூற்றுக்கணக்கான பாடல் இதுல இருக்கு. அதுல உங்களுக்கு இளையராஜா தான் பிடிக்கும்னு சொன்னா நீங்க இந்த ஒரு பிளஸ் பட்டன் இருக்குல்ல அதை பிரஸ் பண்ணினா உங்களுக்கு லைப்ரரியில சேர்க்கும். இந்த லெஃப்ட் சைட்ல வந்துட்டு இந்த லைப்ரரியில அப்ப ஒவ்வொரு காலம் நீங்க இளையராஜான்னு டைப் பண்ண தேவையில்லை, ஏற்கனவே ஸ்டோர் ஆகிடும். ஸோ உங்களுக்கு எப்ப அந்த பாடல்கள் கேட்கணுமோ அப்ப அதுல பிரஸ் பண்ணினா அது ப்ளே பண்ணும். இந்த கிரீன் பட்டன் இருக்கு, அப்ப ப்ளே பண்ணினா எல்லா சாங்ஸும் ப்ளே பண்ணும். மற்றது வந்து உங்களுக்கு சாங்ஸை மட்டும் இல்லாம பாட்காஸ்டும் கேட்கணும்னா சில சஜஷன்ஸ் நான் கொடுத்துருக்கிறேன். பாட்காஸ்ட் வந்து நான் சொன்ன மாதிரி ஆக்கள் டாபிக்ஸை பற்றி கதைக்கிற நியூஸ் இல்லாட்டி ஹெல்த்தை பற்றி கதைக்கிற விஷயமா தான் இருக்கும். அதுல ஒரு சிலது வந்து SBS தமிழ் என்ற ஒரு பாட்காஸ்ட்ன்றது பதிலா நியூஸ் என்றே சொல்லலாம். SBS தமிழ் என்று சர்ச் பண்ணினா முதல்ல வார ஐகானை பிரஸ் பண்ணினா எல்லா வார செய்திகள், ஒவ்வொரு நாளும் வார செய்திகள், அது 3 நிமிஷம் தான், எல்லாம் ஒரு 4 minutes 17 minutes அப்படித்தான் வரும். நீங்க அதுல பிரஸ் பண்ண உங்களுக்கு பிடிச்ச டாபிக்ஸ் என்ன நீங்க கேட்கணுமோ அதை பிரஸ் பண்ணலாம். தமிழ்ல தான் இருக்கு. இது வந்து சாங்ஸுக்கு மாதிரி இல்ல, இதுல பிளஸ் பட்டன் இல்ல, ஆனா ஃபாலோ பண்ணலாம் அவையில. அப்ப ஃபாலோ பண்ணினா சாங்ஸ் மாதிரி தான், ஆனா இதுல உங்களோட உங்களோட லைப்ரரிக்கே வந்துடும். அப்ப நெக்ஸ்ட் டைம் நீங்க SBS தமிழ்ல இருந்து சர்ச் பண்ண தேவையில்லை, அப்படியே உங்களோட லைப்ரரியில உங்களுக்கு பிடிச்ச மாதிரியே வந்துடும். மற்றது இன்னொரு சஜஷனும் இருக்கு. மனமே நலமான்ற ஒரு பாட்காஸ்ட், அதை சர்ச் பண்ணினா இதுல நிறைய டாபிக்ஸ் இருக்கு. தினசரி வாழ்க்கையை கையாளுவது அப்படி நிறைய இதை பற்றி கணிக்கிறா, வாழ்க்கையை சம்பந்தப்பட்ட விஷயங்களை பற்றி. அப்ப இது உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா ஃபாலோ பண்ணா அது உங்களோட லைப்ரரிக்கு வந்துடும். மற்றது உங்களுக்கு இந்த சஜஷன்ஸ் தவிர்த்து உங்களுக்கு வேற ஏதாவது எக்ஸ்ப்ளோர் பண்ணணும்னா தமிழ் பாட்காஸ்ட் அண்ட் டைப் பண்ணாலே எல்லாம் வந்துடும். இதுல நான் எல்லாத்தையும் காட்டணும்டா இந்த எண்ணுக்கடங்காத நிறைய பாட்காஸ்ட்கள் இருக்கு. அதுல சிலது தான் நான் பிக் அவுட் பண்ணான். இது ராமாயணத்தை பற்றி இருக்கு, சிறுகதைகள், மற்றது தமிழ் ஆடியோ புக்ஸ். உங்களுக்கு ராமாயணத்தை பற்றியோ மகாபாரதத்தை பற்றியோ வாசிக்கணும் இல்லாட்டி ஆடியோ புக்ஸ் கேட்கணும்டா இதுல நிறைய இருக்கு, அதை நீங்க டைப் பண்ணாலே அது வரும். மற்றது இந்த புக்ஸின் தமிழ்ண்டா உங்களுக்கு அதுல போனா உங்களோட எல்லா எபிசோட்ஸும் அவையில் காட்டுவின. அது தமிழ்லயும் இருக்கும், ஆங்கிலத்திலயும் இருக்கும். உங்களுக்கு பிடிச்ச மாதிரியான விஷயத்த வாசிச்சு நீங்க அதை
ப்ளஸ் பட்டனை ப்ரெஸ் பண்ணா உங்களோட எபிசோட்ஸுக்கு லைப்ரரிக்கு வந்துடும். நீங்க எப்ப வேணுமென்றாலும் நீங்க கேட்கலாம். ஸ்பாட்டிஃபை பற்றி இவ்வளவு தான். உங்களுக்கு ஏதாவது கொஸ்டின்ஸ் இருந்தா நீங்க தாராளமா கேட்கலாம். எல்லா இன்னும் உங்களுக்கு சஜஷன்ஸ் வேணும் இல்லாட்டி பாடல்களை பற்றி அறியணும் என்றாலும் நீங்க கேட்கலாம் இங்க. வினி, ஒருக்கா காட்ட போறீங்களா? அந்த இப்ப நீங்க இப்ப இளையராஜா ஆண்டு தான் தேர்ட் ஆன் பண்ணல. இப்ப நீங்க உங்களுக்கு 2000 வந்த சாங்ஸ் எல்லாம் வேணும்னு சொன்னா அந்த என்ன என்ன இது ஈஸின்னு சொன்னா அந்த அதுல வந்த தமிழ் சாங்ஸ் சொன்னா அப்படின்னு நீங்க தேடலாம். இல்லாட்டி நீங்க மென்டல் ஹெல்த்தை பற்றி தேட போறீங்கன்னா இப்ப ஒரு ஆள் இந்த நிலைமை அந்த அவர் சொன்ன மனமே நிலமான அப்படி என்று தேடாம நீங்க கேட்கலாம். ஹெல்த் மென்டல் ஹெல்த்தை பற்றி என்று மென்டல் ஹெல்த் போட்டீங்க தமிழ்னு போட்டீங்கன்னா கூட எல்லாம் வரும். சோ உங்களுக்கு ஸ்பெசிபிக்கா ஒண்ணு தெரிஞ்சிருக்கணும் இல்ல, நீங்க என்ன விதமாவும் உங்களுக்கு விருப்பமான என்ன அந்த பர்டிகுலர் வேர்ட்ஸ் போட்டீங்கன்னு சொன்னா அதை உங்களுக்கு எல்லாத்தையும் லிஸ்ட் பண்ணலாம். இப்படி மென்டல் ஹெல்த் இன் தமிழ்னு போட்டா இப்படி எல்லா சஜஷன்ஸும் வரும். மற்றது தமிழ் பாடல்கள் எந்த பாடலும் வேணுமென்றாலும் தமிழ் சாங்ஸ் என்று நீங்க போட்டாலே நிறைய சஜஷன்ஸ் வரும். தமிழ் சாங்ஸ் உங்களுக்கு எந்த ஆண்டு பிடிச்ச சாங்ஸோ 20s என்று போட்டா நிறைய இந்த லைக் புது 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 பாடல்கள் எல்லாம் வரும். மற்றது உங்களுக்கு என்ன ஆர்டிஸ்ட் பிடிக்குமோ இந்த அனிருத், AR ரஹ்மான், சித் ஸ்ரீராம் எல்லாண்ட ஐகான்ஸும் இருக்கு. அதை நீங்க கிளிக் பண்ணா அவையல் பாடின எல்லா பாட்டும் வரும். ஓகே, அது இப்போ இவ்வளோ நேரம் கதைச்சதுல எதுவும் கொஸ்டின் இருக்குதா யாருக்கும்? இல்லாட்டில் இப்போ இந்த ஸ்பாட்டிஃபை பாவிக்கிற ஆக்கள் இருக்கணுமா இதுக்குள்ள யாரும்? மேபி நீங்கள் சொல்லலாம் உங்கள் மற்ற ஆக்களுக்கு நீங்கள் எப்படி அதை பாவிக்கிற நீங்கள்னு சொல்லி. ஸோ இப்போ வினி எக்ஸ்பிளைன் பண்ணின எப்படி பாவிக்கலாம்னு சொல்லி. ஸோ நீங்கள் ப்ராபப்ளி சொல்லலாம், இப்போ நான் காலமாக சுப்பிரபாதத்தில் அதெல்லாம் போடுறேன் நான் அந்த மாதிரி. ஸோ இட் மோர் ரிலேட்டபிள் இதை எப்படி யூஸ் பண்ணலாம்ன்றதுக்கு. ஹலோ, நான் உஷா. உஷாக்கா சொல்லுங்க. என்னட்டு ஏற்கனவே பிள்ளைகள் டவுன்லோட் பண்ணி தந்தபடியா போன்ல இருக்குது. நான் இப்ப டிரைவ் பண்ணி ஒர்க்குக்கு போய் ஒரு ½ போக வேண்டி வரும். அப்ப நான் கேட்டுட்டு போறேன் சில பாட்காஸ்ட் அதுகள். அதுல துவாரண்டையும் இருக்குது சிலதுகள். மற்றது சாங்ஸ் அண்டைக்கு இப்ப வினி சொல்லிக்க எனக்கு கொஞ்சம் யூஸ்ஃபுல்லா இருந்தது. இப்ப நாங்க எங்களுக்கு பிடிச்ச ஆர்டிஸ்ட் போடலாம்ன்றது. நான் அதை சும்மா கிளிக் பண்ணிட்டே ப்ரெஸ் பண்ணிட்டு போய் கேட்டுக்கொண்டே இருக்கிறேன். நான் வினி சொன்ன மாதிரி இப்ப எங்களுக்கு பிடிச்சாக்களோட ஆர்டிஸ்ட் நேம் போட்டு நான் கேட்கல. அது நல்ல யூஸ்ஃபுல் இன்றைக்கு. தேங்க்யூ வினி. தேங்க்ஸ் உஷாக்கா. ஓகேடா. வேற யாரும் பாவிக்கிற நீங்களோ ஸ்பாட்டிஃபை? ஸோ இப்போ அநேகமானாக்கள் பாவிக்க இல்லைன்ற மாதிரி இருக்கு. ஸோ செஞ்சு ஆண்டி சொல்லுங்க. அவரை கேட்குறீங்க? செஞ்சு ஆண்டி கையோ எடுத்துருக்குறீங்க. செஞ்சு லக்ஷ்மி. மேபி மாற்றி அன்மியூட் பண்ணோன்னு நீங்கள் கதைக்கும் போது சாரி. இப்ப பாட்காஸ்ட் கேட்டுட்டு இருக்கையில இருந்து மியூசிக் போகணும்னா எப்படி வெளியே வந்துட்டு போகணுமா இல்ல அதுலயே கண்டினியூ பண்ணலாமா? இல்ல, வெளியில வந்துட்டு தான் நீங்க போகணும். ஆனா அப்படி லைப்ரரியில நீங்க சேவ் பண்ணி வச்சா ஈஸியா போகலாம். அதான் உங்களோட லைப்ரரியில சேவ் பண்ணி வச்சா ஒரு 10 கிளிக்ஸ் தான். ஆனா நீங்க சேவ் பண்ணாட்டி டைப் பண்ணணும் திருப்பி தமிழ் சாங்ஸ் இல்லாட்டி. ஓகே, தேங்க்யூ. நிறைய ஆப்ஸ் இருக்கு. ஃபார் எக்ஸாம்பிள் யூடியூப் மியூசிக், ஆடியோ மேக்ன்ற ஒரு ஆப்பும் இருக்கு. மற்றது மியூசிக் பிளேயர், ஆப்பிள் மியூசிக் கூட இருக்கு. தமிழ்லேயும் ஒன்று இருக்கு. இட்ஸ் கால்ட் கானான்ற ஒரு மியூசிக் ஆப். ஆனா இதெல்லாம் ஸ்பாட்டிஃபை மாதிரி அவ்வளோத்துக்கு ஈஸியா யூஸ் பண்ணக்கூடிய ஆப் இல்லை. மற்றது யூஸ் பண்ணாலும் நீங்க ப்ரீமியம் வாங்க வேண்டிய ஒரு சுச்சுவேஷன் வரும், அதாவது பே பண்ண வேண்டிய சுச்சுவேஷன். ஆனா ஸ்பாட்டிஃபைல பே பண்ணாம நீங்க ஆல்மோஸ்ட் ஆல் த கான்டென்ட் நீங்க ஆக்சஸ் பண்ணலாம். அதான் ஸ்பாட்டிஃபை இஸ் a better ஆப். ஆனா இந்த ஆப்ஸும் இருக்கு, கானா போன்ற ஆப்ஸும் இருக்கு. ஆனா ஸ்பாட்டிஃபை யூஸ் பண்றதுதான் எங்களுக்கு
ஈஸியாகவும் லெஸ் மணி என்று நான் சொல்றேன். அது சஜஷன்ஸ் வேணும், இல்லாட்டி எப்படி சர்ச் பண்ற, இல்லாட்டி எப்படி ஆல்பத்தை கிரியேட் பண்றவங்களோட லைப்ரரி என்றா கொஸ்டின்ஸ் இருந்தா நீங்க எங்களை கேட்கலாம்.